27, 2025 அன்று நடிகர் விஜய் கலந்து கொண்ட கரூர் பிரச்சாரத்தில் 41 அப்பாவி மக்கள் பலியான சோகச்சுவடு மறைவதற்குள் அற்ப அரசியல் செய்ய களமிறங்கிவிட்டனர் சிலர். ஒரு பெரும் தவறை மறைப்பதற்காகவும் தங்கள் மீதான பழியை சத்தமில்லாமல் திசை திருப்புவதற்காகவும் அரங்கேறி வருகிறது ஒரு வஞ்சக நாடகம். பொறுப்பற்ற வகையில் விஜய்க்கு ஆதரவாக அரசை குற்றம் சாட்டி முதல் காயை நகர்த்தினார் பழனிசாமி. ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம். கும்பமேளா விவகாரத்தில் வாய் திறக்காத அண்ணாமலை கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து அரசின் மீது பழி சுமத்தி அடுத்த காயை நகர்த்தினார். எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீதுதான் வைக்கின்றோம். தங்களது புது அடிமையை காப்பாற்ற ஆஜரான டெல்லி எஜமானர்களும் ஆதாரமற்ற பொய்களை பரப்பி விபத்தை அரசியலாக்கி மூன்றாவது காயை நகர்த்தினர். திடீர்னு போயிடுத்து இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியா இருக்கிற மாதிரி இருக்கு. இது நேச்சுரலா ஆற மாதிரி இல்ல. தனக்கு சாதகமாக காய்கள் நகர்த்தப்படுவதை உணர்ந்து சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு பிறகு தனக்கு ஆதரவளித்த முதலாளிகளுக்கு நன்றி கூறி சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்காமல் தார்மீக பொறுப்பும் ஏற்காமல் ஒரு வீடியோ வெளியிட்டார் விஜய். எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவர்களின் காய் நகர்த்தல்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பித்தது. மீண்டும் இவர்களின் அற்ப அரசியல் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. திரு ஆதவ் அர்ஜுனா டெல்லி செல்வதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சிபிஐ குறித்தோ கொள்கை எதிரி பாஜக குறித்தோ வாய் திறக்காமல் இருந்தார் ஆதவ் அர்ஜுனா. சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெல்லி எஜமானர்கள் ஆதரவு கரம் நீட்டியதும் தலைமறைவாகியவர்கள் சிறிதும் குற்ற உணர்ச்சியின்றி வெளியில் நடமாடத் தொடங்கினர். நயவஞ்சக சிரிப்போடு 41 அப்பாவி உயிர்களின் மீது தங்களது கூட்டணியை எழுப்பும் அரசியலை செய்ய துணிந்தது பாஜக. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி இப்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. இவ்வாறு தங்களின் சுயநலத்துக்காக கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி தொடர்ந்து அறமற்று அற்ப அரசியல் செய்யும் சதிகார கூட்டத்தின் உள்நோக்கம் மக்கள் மத்தியில் இன்று அம்பலமாகியுள்ளது. இந்த சதிகாரர்களின் அற்ப அரசியலால் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் ஆன்மா சாந்தி அடையுமா?